நம்ம பயங்கரமாக ஒரு ப்ரெட்டு செஞ்சோம்ல, அதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நார்மலாக இந்த நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா மில்க் ப்ரெட் சூப்பராக வரும். ஆனால் இந்த ஷேப்பை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வார்மான மில்கில் சுகரும் ஈஸ்ட்டும் சேர்த்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு மைதா, உப்பு, சுகர், முட்டை, மெல்டட் பட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மாவு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பாதியில் வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மில்க் ப்ரெட்டாக மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 பகுதியாக பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்லை நான் 2 கலராக தான் பண்ண போகிறேன், ஆனால் என்கிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கொக்கோ பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு அப்படியே மூடி வச்சு நல்லா டபுள் ஆகி வரட்டும். 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து இந்த ஏர்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் டபுள் ஆக விடுங்க. நான் இப்போ வந்து இந்த டபுள் கலராக செஞ்சதுனால இந்த மாதிரி பேக் பண்ணி இதை வந்து பவுலில் வச்சு மறுபடியும் ரைஸ் பண்ண விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ரைஸ் ஆகிருந்துச்சு. இதை அப்படியே வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு ஷார்ப்பான பிளேடை வச்சு சில பல விட்டைகள்லாம் அந்த ப்ரெட்டில் போட்டேன். இதெல்லாம் அந்த வீடியோ பார்த்து தான் போட்டேன். வீடியோ பார்த்து போட்டேன்னு சொல்கிறேன்ல, இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்களேன். எப்படி கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கா? நிஜமாக எனக்கே காமெடியாக தான் இருக்குது. எத்தனை பேர் இதை பார்த்து சிரிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரெசிபியில் நார்மல் ப்ரெட் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்டாக வரும். தேங்க்யூ.